ஆனா செக்ஷன் 8ல பிரிவு பியும் தீப்படியும் பொருட்களை சேதப்படுத்துறது தப்பா. லைவ்ல போய் நிக்குதா? லைவ்ல ஓடிட்டாங்க. ஐயா இங்க பாருங்க, இது வந்து இந்த மரம் ஒடிக்கிறது வந்து செக்ஷன் 8E வந்து குற்றம். இது என்ன, இது நீங்க சந்திப்பீங்க. நீங்க உங்க பேர் என்னங்க? பேர் சட்டையில இருக்கும் மணிகண்டன் எஸ்ஐ வந்து அவரு ஒடிச்சிட்டு இருக்காரு. அவரு குழந்தைங்க எல்லாம் கூட்டு ஊர்ல ஒரு லைன் போயிட்டு எல்லாரையும் வர சொல்ல சார். கலையத்தை ஒடிக்காதீங்க சார், கலையத்தை ஒடிக்காதீங்க. கலையும் கிடைக்கும், கலையத்தை ஒடிக்காதீங்க. நீங்க கலையத்தை ஒடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. கலையத்தை ஒடிக்காதீங்க. சட்டத்துக்கு புறமா ஏன் சார் நடந்துக்கிறீங்க? கலையத்தை ஒடிக்காதீங்க. சட்டத்துக்கு புறமா ஏன் நடந்துக்கிறீங்க? ஆமா சார், செக்ஷன் 8ல ஈப்படி பொருட்களை சேதப்படுத்த கூடாது. கட்ட சொன்னாங்களா? அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு நடங்க, சட்டத்துக்கு புறமா நடக்கிறீங்க. கலையத்தை ஒடிக்காதீங்க நீங்க, அவ்வளவுதான். ஏங்க நாங்க கவர்மெண்ட் கிட்ட கேட்டு இருக்கோம். நாங்க கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்டு இருக்கோம். சட்டமே தப்பா இருக்குங்க. உங்க சட்டமே தப்பா இருக்குங்க. உங்க சட்டமே தப்பா இருக்கு. நீங்க வந்து பண்ணாதீங்க. நீங்க ஒடிக்காதீங்க. நீங்க இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க கேட்டுட்டு பண்ணுங்க. நாங்க கேட்டு தான் தொலைச்சா நாங்க போட நிக்கிறேன் சார். யாருக்கு இவரு? அவர் பேர் என்ன? அவர் பேரு யூனிஃபார்ம். அவர் யூனிஃபார்ம் சார். சட்டத்துக்கு பட்டு முதல் நீங்க நடங்க சார். நீங்க சட்டத்துக்கு புறமா பண்ணலாமா? நீங்க சட்டத்துக்கு புறமா பண்ணலாமா? நீங்க சொல்லுங்க. நீங்க சட்டத்துக்கு புறமா பண்றீங்க. நீங்க சந்திப்பீங்க. நீங்க தவறான விஷயம் பண்ணிக்கிறீங்க. தவறான விஷயம் நீங்க பண்ணிக்கிறீங்க. சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் பேசுங்க. உங்களுக்கு அனுமதி இருந்தா சொல்லுங்க. நான் சொல்றேன், கல்லு இறக்கிறது எங்களுடைய உரிமை, எங்களுடைய வாழ்வாதார உரிமை. நாங்க இறங்கி நிக்கிறோம். நீங்க சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க, நாங்க அதை கட்டுப்படுறோம். ஆனா பானை ஓடிக்கிறது சட்டப்படி சட்டத்துக்கு விரோதமானது. செக்ஷன் E படி சட்டத்துக்கு உட்பட்டதா? கல்லு இறக்கிறது எங்களுடைய வாழ் உரிமை. கல்லு இறக்கிறது உங்க சட்டமே தப்பா இருக்குதுங்க. சட்டம் தப்பா இருக்குதுங்க. அதுதான் போராட்டீங்க. அதுதான் போராட்டீங்க. அதுதான் இந்த போராட்டமே. என் பேர் பாண்டியன். இல்ல இந்த மாதிரி வந்து ரவுடிகளை கூட்டு வந்து ஓடிக்கிறதெல்லாம் தப்புங்க. லுங்கி கட்டி வந்தா யாருங்க அவங்க? யூனிஃபார்ம் வந்து நீங்க செய்யுங்க. யூனிஃபார்ம்ல செய்யுங்க முதல்ல. அப்புறம் அவர் ஓடிக்கிறது யாரு? அவரு போலீஸ் தான். யூனிஃபார்ம் செய்ய சொல்லுங்க. யூனிஃபார்ம் செய்த முதல் தப்பு. நீங்க அப்புறம் தவறான காரியம் பண்ணிக்கிறீங்க. நீங்க சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. நாங்க நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. ரவுடிங் போய் பிக்கப் பண்ணாதீங்க. ரவுடிங் போய் பிக்கப் பண்ணுங்க. ஆளை கூட்டு வந்து ஒடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. போலீஸ் நீங்க சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா? நீங்க யூனிஃபார்ம் போட்டா சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா? நீங்க சட்டத்தை மதிக்கிறதா? சட்டத்தை மதிக்கிறதால தான் சொல்லிட்டு இருக்கோம். ஒடிக்கிறது சட்டத்தை நீங்க கீழே பானை ஓடிக்கிறீங்க. கீழே பானை ஓடிக்கிறீங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டதா? கல்வி இறக்கிறது சட்டத்துக்கு உட்பட்டதா? சட்டத்துக்கு தான் போனீங்க. கவர்மெண்ட் தான் போராடிங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன பண்ணுறாங்க? குழந்தை குட்டி இருக்கு. ஆர்டர் வாங்குறதுல போனீங்க. நாங்க மட்டும் உணவு இது உங்க சட்டம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க கல்யாணிக்கிறாங்க. உங்க சட்டம் எப்ப பிறந்துச்சு? வெள்ளக்காரன் போட்ட சட்டம். அது வெள்ளக்காரன் போட்ட சட்டத்தை வச்சு நீங்க இன்னைக்கு வந்து இங்க வந்து மக்களை வந்து நீங்க நாசம் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன இது வெள்ளக்காரன் போட்ட சட்டம்? இது விடுதலை இந்தியாவா இல்ல அடிமை இந்தியாவா? நீங்களே சொல்லுங்க. கலெக்டர் கிட்ட அதிகாரம் கிடையாதுங்க. கலெக்டருக்கு முதலமைச்சர் தான் இதுக்கு வந்து பண்ணணும். முதலமைச்சர் தான் சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். முதலமைச்சர் அவதியா கொண்டிருக்காரு. முதலமைச்சர் சொல்லுங்க. கல் இறக்கிறது தவறு, கல் இறக்கிறது சட்ட விரோதம் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லுங்க. இன்னைக்கு அறிக்கை விட சொல்லுங்க. அவரை அறிக்கை சொல்லுங்க. சட்டம் இருந்தா சட்ட திருட்டுத்தனமான சட்டம். திருட்டுத்தனமான சட்டம் அது.
சட்டம் தவறானதுங்க அது. கல்லுன்னா என்னங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. கல்லுன்னா என்னங்க நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சட்டம் போட்டுருக்கீங்களா? நீங்க தான் சட்டம் போட்டுருக்கீங்க. கல்லுன்னா என்னங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சரி, கல்லுன்னா என்னங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு சட்டத்துல தப்புன்னு சொல்லி அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. கல்லுன்னா என்னங்க சொல்லுங்க. கல்லுன்னா டெபினேஷன் சொல்லுங்க. நீங்க ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல இருங்க, நான் சொல்றேன். ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல கல்லுன்னா என்னங்க, கல்லுன்னா என்னங்க சொல்லுங்க. கல்லுன்னா என்னன்னு சொல்லுங்க. அதுல இருக்க மாதிரி சொல்லுங்க பாப்போம். அதுல இருக்க மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க. கல்லுன்னா என்னன்னு கல்லுன்னா என்னன்னு சொல்லுங்க. கல்லுன்னா எந்த விதமான விளக்கமும் கிடையாது. அதுல எதுக்கு மேல ஆல்கஹால் இருந்தா அது கல்லு, அது மது, எதுக்கு கீழே ஆல்கஹால் இருந்தா அது உணவு, எந்த விதமான டெபினிஷன் கிடையாது அதுக்கு.